ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு ஹெல்தியான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு முழு கேப்பை வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு முழு பாசி பயிர் எடுத்திருக்கேன். பச்சை பயிர், இந்த பச்சை பயிரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தண்ணி ஊற்றி நம்ம குறைஞ்சது பார்த்திங்கன்னா 6லேருந்து 8 மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஊறி வரும். கேப்பையில் வந்து ஒரு கொஞ்சம் வந்து தூசிகள் இது மாதிரிலாம் இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், மேலே பாருங்கள் நிற்கிது. இது எல்லாமே வந்து தூசி தான். அதனால் 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக 8 மணி நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக வந்து ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். மிக்சர் ஜாரில் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து நைட்டு செய்கிறீங்க அப்படின்னா காலையில் ஊற வச்சுக்கோங்க. காலையில் செய்கிறீங்க அப்படின்னா நைட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் ஊறுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது இது கூட வந்து ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து நான் 3 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 4 துண்டு இஞ்சி வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சிக்கலாம். ரொம்ப சீக்கிரமே நல்லா கிரைண்ட் ஆகிடும். ஏன்னா ரொம்ப நேரம் ஊறி இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி வந்துடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையுமே இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையுமே இது மாதிரி அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இதில் பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து ஒரு கை அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வெங்காயம் கூட என்னென்ன காய்கறிகள்லாம் விருப்பப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே கூட சேர்த்துக்கலாம். கேரட், கேப்சிகம் இந்த மாதிரி எது வேணாலும் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகாலாம் வந்து பொடியாக நறுக்கி போட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் வந்து இப்போ வந்து திக்காக இருக்குது. இதில் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணியே பார்த்திங்கன்னா நான் சேர்த்துருக்கேன். அதை கழுவி ஊற்றிட்டு நல்ல மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்க்கும்போது தெரியும் மாவு வந்து கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேன் வச்சு தோசைக்கல்லை சூடு பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பலாம் எண்ணெய் தேய்க்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி தேய்ச்சா போதும். இப்போ நம்ம நார்மலாக எப்பயும் தோசை ஊற்றுற மாதிரியே தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி ஊற்றி எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த தோசை உங்களுக்கு ஊற்றுறதுக்கு வரும். நீங்கள் மெலிசாக ஊற்றினாலும் கூட ஊற்றி எடுத்துக்கலாம். நான் வந்து நார்மலாக ஊற்றி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. நல்லா 2 கரண்டி மாவு ஊற்றிட்டு நல்லா ஓரளவு நார்மலாக சுட்டு எடுத்திருக்கேன். இது மேலே இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பட்டர், நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா கேப்பை, பச்சை பயிறு எல்லாமே வந்து நல்லா வெந்து வரணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சரியாக 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு பக்கெட்டு வெந்துருச்சு. இதை நம்ம இன்னொரு பக்கெட்டு நல்லா திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இதையும் வந்து கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்தியான பச்சை பயிர் கேப்பை தோசை பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் ஹெல்த்தியாக அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். சாப்பிட அவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வந்து தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையுமே நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் ஒரு லைக்காவது பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்குறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதனால் ப்ளீஸ் ஒரு லைக் பட்டனை போட்டுட்டு போங்க. அப்புறம் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.